ஒரு நாள் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த சிங்கம் ஒண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பக்கமா போன எலி சிங்கம் மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச சிங்கம் அந்த எலி கிட்ட ரொம்ப கோபப்பட்டுச்சா. அதுக்கு பயந்து போன எலி சிங்கத்துக்கிட்ட, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுங்க அப்படின்னு கேட்டுருச்சான். அது மட்டும் இல்லாம, இப்ப என்ன மன்னிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி தேவைப்படுற காலத்துல நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சா, இவ்வளவு குட்டியா இருக்கிற உன்னால எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த எலியையும் எதுவுமே பண்ணாம விட்டுருச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேடனோட வலையில இந்த பெரிய சிங்கம் மாட்டிக்கிச்சு. அதுல இருந்து தப்பிக்க முடியாம அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அந்த சிங்கம் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த வேடனோட வலையில இருந்து தப்பிக்கவே முடியாம கத்திக்கிட்டே இருந்துச்சு. சிங்கம் கத்துற சத்தம் கேட்டு அங்க வந்த எலி சிங்கத்தை காப்பாத்தணும்னு நினைச்சிச்சு. அதுக்காக தன்னோட கூர்மையான பற்களால அந்த வலையை கடிச்சு உள்ள இருந்த சிங்கத்தை காப்பாத்திருச்சு. அன்னையில இருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உருவத்தை வச்சு யாரையும் நம்ம குறைச்சு மதிப்பிடவே கூடாது.